அவசரப்பட்டு மன்னிப்பு கேட்கறதுக்கு நாங்க ஒன்றும் சாவர்கர் பேரன்கள் இல்ல. என் ட்வீட்டை படிச்சீங்களா? என் ட்வீட்டை படிச்சீங்களா? இல்லை, என் ட்வீட்டை படிச்சீங்களா? அதுக்கான பதில் என் ட்வீட்டில் இருக்கு. அதாவது ஒரு கோலை மட்டும்தான் ட்வீட்டை போட்டு டெலீட் பண்ணிட்டு ஓடுவாங்க. இப்போ திமுக கட்சியை வந்து கோலைகள் இருக்கக்கூடிய கட்சி. திமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து அடிப்படை கோலைகள் அந்த கட்சியில் இருக்கிறாங்க. பிரதமரை பற்றி மோசமாக ட்வீட்டை போட்டுட்டு எதிர்ப்பு வந்தோடனே டெலீட் பண்ணிட்டு ஓடினவர் தான் மனோ தங்கராஜ். இன்னைக்கு என்னை வடநாட்டு கைக்கூலின்னு சொல்லிட்டு அந்த ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டு சொல்லாத மாதிரி ஒரு பொய் சொல்றார். நீங்களே சொல்லுங்க, இவங்கெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு பப்ளிக் பதவியில் எந்த பதவியில் இருக்கிறதுக்கு அடிப்படை தகுதி உங்களுக்கு இல்லை. ஒரு பேசிக் குவாலிட்டி ஆஃப் பொலிட்டீஷியனுங்கிறது இன்டெகிரிட்டி. அந்த இன்டெகிரிட்டியே இல்லாத பல மனிதர்கள் தான் இன்னைக்கு திமுக அமைச்சர். மனோ தங்கராஜ் உதாரணமாக எடுத்துக்கணும். என்னை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா அமைச்சர்கள்ட்டையுமே நான் சண்டை போடுறேன். கீதாஜி வந்துட்டு ஒரு பக்கம் சண்டை போயிட்டு இருக்கு, மனோ தங்கராஜ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, அண்ணன் பிடிஆர் அவர்கள்ட்ட ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, செந்தில் பாலாஜி அவங்கள்ட்ட ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, ஏவா வேலுட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஏன் பண்றாங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலில் அடிப்படையில் ஒரு டீசன்சி வரணும். இப்போ திமுகவுடைய கட்டமைப்பே வந்து 70 ஆண்டு காலமாக அவதூறு, பொய், என்ன வேணாலும் பேசிட்டு ஓடிடலாம். ஒரு சாமானிய மனிதன் வந்து அவங்களை எதிர்க்க முடியாதுன்னு தலை குமிஞ்சு நிற்பான். நம்ம வாழ்த்துக்கு அவதூறுகளை அள்ளி வீசிட்டு போயிடலாம். காமராஜரை அப்படி தான் எலெக்ஷனில் வீழ்த்தினாங்க 67. இது மாதிரி பொய்யெல்லாம் சொல்லிட்டு போயிடலாம். பட் நான் அதை கேட்குற ஆள் இல்லை. அதே பதில அதே லாங்குவேஜில் திருப்பி அடிக்கிற ஆள் நான். அதைத்தான் அரசியலில் 2 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ மனோ தங்கராஜ் போன்ற கோழைகளையும் நான் சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாய அரசியல். நான் அமைச்சராக இருக்கிறனால நம்ம சந்திக்குவேன். அதனால் ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டு ஏன் ஓடுனீங்க? அதான் என்னோட முதல் கேள்வி. ஆவினை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதல பாதாளத்தில் இருக்கணும் தமிழகத்திலே தெரியும். இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். அந்த ரிப்போர்ட் பொய் அப்படின்னா பிஜேபியிலிருந்து 5 பேர் கொண்ட குழுவை ஆவின் நிறுவனத்துக்குள்ள அலோவ் பண்ண தயாரா? எல்லாத்தையும் படம் பிடிச்சு நான் காட்ட என்னென்ன பிரச்சனை. சைல்டு லேபரை வச்சிருக்காங்க ஆவின்ல. அதை தாண்டி பாலினுடைய கொழுப்பு, நீங்க 1% பாலினுடைய கொழுப்புங்கிறது 8 ரூபாங்க, 8 rupees. 1%ங்கிறது 8 ரூபா. நீங்க 1% குறைச்சிங்கன்னா 8 ரூபா கொள்ளடிக்கிறாங்க. இப்போ 1.3% நீங்க கொள்ளடிக்கிறீங்க, குறைக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 ரூபா 11 ரூபா ஒரு ஆவின் பாக்கெட்டு கொள்ளடிக்கிறாங்க. நீங்க நான் வச்சுக்கணுங்கன்னா எல்லாத்து வீட்லையும் மாடு கிடையாது, எல்லாத்து வீட்லையும் தோட்டம் கிடையாது. தோட்டத்திலேருந்து பால் வரும், குடிச்சுக்கலாம். எத்தனையோ சகோதர சகோதரிகள் ஆவின் பாலை நம்பித்தான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த குழந்தைக்கு தேவையான புரோட்டீனும் குட் ஃபேட்டும் ஒரு ஆவின் பால்ல இருந்து வருது. நான் அடிப்படையில் ஒரு சாமானிய மனிதனுக்கு இன்னைக்கும் எங்க தோட்டத்தில் இருக்க மாட்டுப்பால் நாங்களும் ஊத்துறோம். ஆனால் எங்க பாலை வந்து வாங்கும்போது எவ்வளவு பார்த்து வாங்குறீங்க? ஃபேட்டு குறைஞ்சா பணம் கொடுக்க மாட்டேன், சால்யூபிள் ஃபேட்டு பார்ப்பேன், அந்த மீட்டரை போட்டு பார்ப்பேன். இன்னைக்கு காலையில் என் தோட்டத்திலிருந்து பால் பண்ணாலும் அதான் நீங்கள் பார்க்குறீங்க பால் சொசைட்டியில். ஆனால் நீங்கள் எங்ககிட்ட வாங்கின பாலை திருப்பி கொடுக்கும் பொழுது அதில் ஃபேட்டு கண்டென்ட்டை குறைத்து நீங்கள் விற்கிறீங்க. ஏன்னா ஆவின் இஸ் அன் அன்ஸ்டேபிள் பிஸ்னஸ். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து 2 கம்பெனியை கம்பேர் பண்ணலாங்கண்ணா. அமுல் எடுத்துக்கங்க, ஆவின் எடுத்துக்கங்க. அமுலுடைய மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30-35%. மிச்ச பணம் எல்லாமே ஃபார்மர்ஸ்க்கு வருது. அதனால தான் அது கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட். அதனால தான் அமுல் வந்து இந்தியாவுடைய மாடலாக இருக்கு. இப்போ ஆவின் வந்து ஆரம்பித்த நோக்கம் நல்லா இருந்தாலும் அது ஒரு பியூரோக்ரசி ட்ரிவன், இட் இஸ் நாட் அ ஃபார்மர் ட்ரிவன். அது ஒரு கோஆபரேட்டிவ் மாடல் கிடையாது. கைக்கூலிகள் உள்ளக்கூடிய இடம். தனியார் பால் கம்பெனிகளுக்கும் ஆவினுக்கும் ஒரு டைப்பை போட்டுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்க, தமிழ்நாட்டில் ஆவின் விலைக்கும் தனியார் பால் கம்பெனி விலைக்கும் பாருங்க எப்பவுமே ஒரு கோரிலேஷன் ஃபேக்டர் இருக்கும். இவங்க குறைச்சா அவங்க குறைப்பாங்க. பல ஃபேக்டர் இருக்கு. அதெல்லாம் நான் டீட்டெயிலாக போக விரும்பலைன்னா வருகின்ற காலத்தில் போகும். அதனால் மனோ தங்கராஜ் போன்றவர்கள்லாம் அரசியல் இருப்பது தமிழக மக்களுடைய சாபக்கேடு. தமிழக மக்களுடைய சாபக்கேடு ஒரே வார்த்தையில் சொல்லணும், பாலினுடைய ஃபேட் கண்டென்ட் ஏன் குறைஞ்சது? அதுக்கு பதில் கிடையாது. ஏன் ஒரு பர்டிகுலர் கலர் மில்கை நிறுத்துறீங்க? இன்னொரு இடத்துல பேட்டி கொடுக்குறாரு, குழந்தைங்களுக்கு கொழுப்பு அதிகமாயிருச்சு, குழந்தைங்களுக்கு கொழுப்பு அதிகமானாலும் நாங்கள் ஆவினில் ஃபேட்டை குறைக்கிறோம். ஸோ கடந்த 4 நாட்களாக பிதற்றி உளறி கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்தினுடைய பால்வரத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ். குழந்தைங்களுக்கு ஃபேட் அதிகமாகிடுச்சுன்னா சிப்ஸை பேன் பண்ணுங்க, கூல்ட்ரிங்கை பேன் பண்ணுங்க, ஃபாஸ்ட் ஃபுட்டை பேன் பண்ணுங்க. இதை பேன் பண்ணிங்கன்னா குழந்தைங்களுடைய லிப்போ ப்ரொஃபைல் கண்ட்ரோலுக்கு வரும். அதுக்கு போய் பால் இருக்கிற ஃபேட்டை குறைப்பீங்களா? அதனால் பதிலடி நான் ட்விட்டர்லேயே கொடுத்துருக்கேன். அவர் டெலீட் பண்ண ட்வீட்னுடைய ஸ்க்ரீன்ஷாட்டையும் போட்டிருக்கேன். அமைச்சருங்கிறனால கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருக்கேன். அதனால் இதை அவங்களும் உணர்ந்துக்கணும். ஒரு அமைச்சருக்கு ஒரு மரியாதை என்பது குறைந்த அளவுக்கு தான் அந்த மரியாதை. இது வந்து பழைய பாரதிய ஜனதா கட்சி, நானும் ஒரு பழைய ஆள் கிடையாது, என்ன வேணாலும் பேசிட்டு போவீங்க, அதே பாணியில் திருப்பி அடிப்பேன். அதனால் மனோ தங்கராஜ் அவர்களுடைய நாட்கள் எண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஐடி துறையிலிருந்து அவர் பண்ண ஃப்ராடு,
நம்ம டிஎம்கே பார்ட் 2 ஃபைல்ஸில் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் ஒரு நாள் வெடிக்கத்தான் போகுது, எங்கேயும் தப்பிச்செல்லாம் போக முடியாது.